வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இன எழுத்துக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக சொல்லியிருக்காங்க. ஐ இன எழுத்து, ஔ இன எழுத்து, ஆயுத எழுத்து, உயிர் எழுத்து, மெய் எழுத்து. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஐக்கூட இன எழுத்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும், இல்லை இன எழுத்துக்கள் இல்லை அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து 4 கொடுத்துருக்காங்க. இன எழுத்து இல்லை, இன எழுத்துக்கள் உ இ. இப்போ நம்ம இதை கரெக்டாக பொருத்தி எடுக்கணும். இதுக்கு 4 ஆப்ஷன்ஸு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். என்னென்னா ஐயோட இன எழுத்து இ. 4th ஒன் அவ் ஊ வருது இல்லையா, அவ்வோட இன எழுத்து ஊ. அடுத்து ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து இல்லை. ஸோ ஆன்சர் 1. இதுக்கு சிக்கு இன எழுத்துக்கள் இல்லை. உயிர் எழுத்து மெய் எழுத்து இணை எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கு மெய் எழுத்து வந்து இணை எழுத்தாக வரும். ஸோ உயிரெழுத்து மெய் எழுத்து இணை எழுத்துக்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கொஸ்டின், இடையின எழுத்துக்கள் இவற்றில் எவை அப்படின்னு கேட்குறாங்க. இக்கு எங்கு இஞ்ச் இட் இன் எம் இ இர் இல் யூ வில் இல் இத் இந்த் இப் இம் இர் இன். இங்கே வந்து இல் ல ம ப அ. ஸோ இதில் இடையின எழுத்துக்கள் இவற்றில் எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி தான் சரி. இடையின எழுத்துக்கள் இ இர் இல் யூ இல் இல். இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, கசட தபர வல்லினம், ஞன நமன மெல்லினம், எரள வளர இடையினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தினோன்னா நமக்கு இதை ஈஸியாக எழுதிடலாம். இடையின எழுத்துக்கள் எரள வளர இ இர் இல் யூ இல் இல். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். காரணம், சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவற்றில் எது சரின்னு கேட்குறாங்க. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது உதாரணம் சரி, காரணம் சரி அன்று, அதே போல் உதாரணம் கிடையாது, உறுதி. அதே போல் செகண்ட் ஆப்ஷன்ஸ் உறுதி, காரணம் இரண்டும் சரி, பொருத்தமான காரணம். சி வந்து சரி அன்று, காரணம் சரி. இது வந்து கூற்று, நம்ம கூற்றுன்னு வச்சுக்கலாம். கூற்று காரணம் இரண்டும் சரி, பொருத்தமான காரணம் இல்லை. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி தான் சரி. அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி, பொருத்தமான காரணம். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். காரணம், சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அடுத்த கொஸ்டின், எழுத்துக்களுக்கு இடையே ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். வினா எழுத்து, இடையின எழுத்து, இன எழுத்து, மெய் எழுத்து. இவற்றில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி தான் சரி. 3 மட்டும் சரி. 3 என்னது? இன எழுத்துக்கள் ஆகும். அடுத்து, சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும். என்ன எழுத்து வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, வல்லினம், இன, உயிரீற்று, மெய்யீற்று. ஆக்சுவலி வல்லின எழுத்துக்கள் வரும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்துக்கள் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.